ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பதை வரும் காலங்களில் மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் என்னுடைய மக்கள் அந்த மிகப்பெரிய துயரத்திலிருந்து இன்றும் மீண்டு வராமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கண் துடைப்புக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டு காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயலற்ற திறனை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அனைவருக்குமே இது ஒரு பதிவு. உங்களுடைய எந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியும் யாரையும் எந்த சூழ்நிலையும் பாதிக்காது என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். ஒருவரை பற்றி அவதூறாக, பெண்களை பற்றி அவதூறாக, அவர்களை பற்றி இழிவாக பேசி அவர்களை முடக்கி வைத்து கொள்ளலாம் என்று நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த கீழ்த்தரமான காரியத்துக்கு மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள். வரும் காலங்களில் இதுவே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அழிவுக்கு மிகப்பெரிய உங்களுடைய செயல் கண்டிப்பாக எடுத்து செல்லும் என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். மக்களின் நலன் கருதாமல் இன்றைக்கு தன்னுடைய நலனை மட்டுமே கருதி கொண்டு அவர்களுக்காக உழைக்காமல் தங்களுடைய குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கும், அரசியல் புரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும். மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு மாற்று சக்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஜனநாயக திராவிடக் கழகம் காக்கப்படும், போற்றப்படும் மக்களால். என்னுடைய தீர்க்கமான பதிவு எல்லாம் அது மக்களுக்காக மட்டுமே, மக்களின் நலன் கருதி மட்டுமே இங்கு நான் அதை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலவற்றை பெண்களே அதுவும் இன்றைய சூழலில் இழிவாக மட்டுமே பேசி கொத்தடிமையாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் நாட்களில் மக்களால் தண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கப் போகும் என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். உங்களுடைய நாடக கம்பெனியை இன்றோடு நிறுத்தி கொண்டு வரும் நாட்களிலாவது மக்களுக்காக உழைத்து மக்களின் மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிட கழகத்தின் மிகப்பெரிய ஒரு பதிவு. ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தும் வழியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் கபட நாடகமும், மிகப்பெரிய கொள்ளையர்களை வைத்து ஆட்சியை அமைத்து கொண்டு இன்றைக்கும் ஒரு நாடக கம்பெனியை நடத்தி கொண்டு மக்களின் நலனை சிறிதும் எண்ணாமல் கொள்ளைக்காரன் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களால் தண்டிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். அச்சுறுத்தும் அனைத்து அச்சுறுத்தலையும் மேற்கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய ஆளுமையை என்னுடைய மக்களுக்காக செயலாற்றக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். நன்றி.